நேயர்களே, சூழலில் மாட்டிக்கொள்ளும் நேரத்திற்கு செல்வோம். நம்ம கதை ரொம்ப தூரத்து எதிர்காலத்துல தொடங்குது. பைத்தியமா எல்லாரும் அலையிற காலம் 1994. இயந்திரங்கள் ஆதிக்க காலம். நாம காங்க்ளோமெரேட்டட் பேண்ட் கம்பெனிக்கு போறோம். அங்க எப்பவும் கஷ்டப்படுற ஒரு டைலர் நெட் ஃப்ரிஷ்மேன். ஜிப்பு தைக்கிறத தவிர நான் எதுவுமே செய்யல. 9 வருஷமா ஏதாவது பேசினேனா வாழ்க்கையில என்னுடைய குறிக்கோளை எப்ப அடைய போறேனோ எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த். ஆமா, சுவாரஸ்யம் இல்லாத நெட்டோட வாழ்க்கையில விதிவசமா ஒரு நாள் ஒரு வால் நட்சத்திரம் நெட்டோட ஜிப்பர்ல வந்து விழுது. சில வினாடிகள்ல ஹைப்பர் வயலட் மெர்க்குரி ரேஸோட லேசர் நெட்டோட ஜிப்பர்ல வெடிச்சு செதறுது. அது மர்மமான கெமிக்கல்ஸால அணைக்கப்படுது. நோட்ஸ் கடவுளோட மர்ம சக்திகளோட தாக்குதல் ரேடியோ ஆக்டிவ் விட்டுள்ள வெட்டிக்கிளி கடிக்குது. அதோட மனித மூளையை ஆதிக்கம் செய்ய சக்தியும் ஒரு துறவி மூலமா கிடைக்குது. இப்படி எல்லாம் கூட நடக்குமா என்ன? இப்படி எல்லா வினோதங்களும் ஒன்னா நடந்ததால நெட்டோட ஜிப்பர் மாறி போச்சு. டைம் ஜிப்பரா. இப்ப நான் டைம் டிராவல் பண்ணலாம். கிரேட். எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த் யாருக்கு வேணும்? முட்டாள்கள் நிறைஞ்ச பிற்காலத்துக்கு போற உலகத்தை ஆளலாம். என்கிட்ட மாடர்ன் டெக்னாலஜி இருக்கே. இந்த நெட் ஃப்ரிஷ்மேன் சரித்திரத்துல சக்தி வாய்ந்தவனா இருக்க போறான். இனிமே இங்கிலீஷ் அது ஹிஸ்டரி இல்ல, அது ஹிஸ்டரி. இதற்கிடையில பல நூற்றாண்டுகளுக்கு முன்ன நம்ம கதை தொடங்குறதுக்காக நம்ம ஹீரோக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன இது? கதையில 2 நிமிஷம் போயிடுச்சு. பரபரப்பு வேண்டாம். அதனால என்னாச்சு? நம்ம கதையோட வில்லன் வர போறானே. இதோ பழங்காலத்து அப்பாவி மனுஷங்களே, நான் தான் நெட் ஃப்ரிஷ்மேன். நான் நாளைய மனிதன். குழந்தைகளே, மோசமான எதிர்காலத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. எதிர்காலத்துல இந்த மாதிரி பேண்டா போட்டுக்கணும் நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் முன்னேற்றத்தை பார்த்தவே மண்டியிட்டு நில்லுங்க. இப்படி எல்லாம் மண்டியிட எங்க சட்டத்துல அனுமதி இல்ல. ஓகே, ஆனா இதுவே எதிர்காலத்து சட்டப்படிதான் நீங்க நடந்துக்கணும். கவனிங்க, ஒரு பட்டணை தட்டினா போதும், நான் கார்ல இருந்து இறங்காமலேயே கராஜ் கதவை திறந்து காட்டுவேன். நானே பாச்சு. கராஜ்னா என்ன? காரணம் என்ன? பட்டன் கிட்டன் அசிங்கமா பேசுறானே இந்த பையன். அப்ப என்னுடைய சக்தியை கண்டு பயம் இல்லையா? இதோ பாருங்க. ஒரு நிமிஷத்துல பழத்தை சாரா மாத்தி கட்டினா பயப்படுவீங்களா? பழனா என்ன? ஓகே என்ன இருக்கு? A personal listing fan, diet candy bar, magnetic foot insole, cordless salad toaster. இருங்க. என்ன இப்ப என்ன பார்த்தா நடுக்கமா இருக்கணுமே? கேம் வருதே. என்ன புது வீடியோ கேம் விளையாடுறீங்களா? இது எல்லாத்தையும் எப்படி போட்டு தள்ளுறது? எல்லா பட்டனையும் ஒண்ணா அமுக்க. ஏய், ஒண்ணு போச்சு. அருமையான கிராபிக்ஸ். கிராபிக்ஸ்னா என்ன? புரியாம இருக்கிறதுக்கு பேரு கிராபிக்ஸ். பழைய காலத்து அரசனாகிற திட்டம் நெட் மனசுல உருவாயிடுச்சு. அவன் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், சூப்பர் ஸ்டோரை பிடிக்கணும். ஒரே கேம்ஸ் தான். என்ன, உங்களுடைய பொருட்கள் எல்லாம் கார்ல ஏத்த நான் வேணா உதவி பண்ணட்டுமா? தன்னுடைய ரகசிய திட்டத்துக்கு நெட் உருவம் கொடுக்கறான். ஒண்ணு உனக்கு. இப்படி வில்லத்தனமா சிரிக்க நான் எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணி இருப்பேன். இப்பதான் அதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. சீக்கிரமாகவே உத்தரகோட் மக்கள் அவனுடைய கேம்ஸ் மேல பைத்தியம் ஆயிடுறாங்க. விதவிதமான கேம்ஸுக்கு அவங்க அடிமையா ஆகி தவிக்கிறாங்க. ஏய், நாம இங்க காவல்காரங்களா தானே இருக்கோம். நான் லெவல் 6க்கு வர போறேன். ஏய், நாம சூறையாட தானே வந்தோம். லெவல் 6க்கு வர பார்க்கலாம். ராஜ குடும்பத்தினரும் கூட தான் அவங்களோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. நான் விளையாடுறேன். கூடாது. ப்ளீஸ் கூடாது. ப்ளீஸ் கூடாது. ப்ளீஸ் கூடாது. கெஞ்சி கேக்குறேன். கூடாது. நேத்து கண்ட கனவு பத்தி நான் சொல்லவா? பயங்கரமான நிகழ்ச்சிகள் நடக்க போறதா கருப்பு மேகம் என்கிட்ட சொல்லுச்சு. கனவு காண்றதை நிறுத்து. நீயே வச்சு விளையாடு. கட்ட வரல் இல்லையே, என்ன பண்றது? ஆனா இதெல்லாம் நீடிக்கல. நின்னு போச்சு. ஏய், என்னுடைய திட்டம் வேலை செய்யுது. உங்களுக்கு என்ன பேட்டரி வேணுமா? அதுக்கான விலைய நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா கொடுக்கிறேன். இந்த
அந்த பழைய உலகம் இப்ப எனக்கு சொந்தம். பேண்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆமா, தங்களுக்கு பேட்டரி கிடைக்க உத்தரகோத் மக்கள் நெட் ஃபிஷ்மேனுக்காக கடுமையா உழைச்சு தங்கத்துல ஒரு ஸ்பிங்ஸ் கட்டுறாங்க. பேரு ஃபிஷ்மோர் மலை. நெட் விளையாட ஒரு கோல்ஃப் மைதானம், நெட்டுக்காக ஒரு பிரமிட் கூட கட்டுறாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறது யாரு? நானா? நீங்க செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? ஆமா, நாங்க இன்னொரு ஸ்லாப் கட்டிட்டோம். எங்க பேட்டரிஸ் கூட. நிச்சயமா தரேன். இன்னும் 10 ஸ்லாப கட்டி முடிக்க அப்புறம் தரேன். சரி மாஸ்டர். கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் விட ரொம்ப கடுமையான வேலை டேவுக்கு. நெட் பேர்ல ஒரு சாண்ட்விச் செஞ்சாகணும். சாதாரணமா இல்ல, இதுவரை செய்யாத ஒண்ணு. மைனைஸா இல்ல மஸ்டர்டா இல்ல ரெண்டையும் கலந்து ஒன்னா செய்யலாம். அதுக்கு பேரு மயட்டாட். ஓ, இதுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் கிடைக்கும். என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு கேம வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் அந்த பையன் தண்ணி காட்டுறான். உனக்கு விளையாட கை இல்லாதனால எங்க மேல பொறாமையா இருக்கேன். அது உண்மைன்னா நான் சொல்றது கூட உண்மைதான். செஞ்சிட்டேன் மயட்டாட். பாவம் நம்ம பாப்பி. இதுக்கும் கேம்ஸ் விளையாட வரல்கள் இல்ல. அதானே பார்த்தா, இதெல்லாம் உன் வேலை தானா? இப்ப நெட் ஃபிஷ்மேனை யார் விரட்ட போறாங்க? அவனுடைய ஆதிக்கத்துல இல்லாதவங்களால தான் முடியும். கை விரல் இல்லாத தைரியசாலிக சில பேர். எத்தனை வருஷமா நம்மள கேலி பண்ணாங்க. ஓ, அவங்கள பாரு. இப்போ அவங்களுக்கு முதுகெலும்பு இல்ல. நாம கேலி பண்ணுவோம். ஆனா இப்போ இந்த நாட்டை காப்பாத்த போறது யாருங்கிறதான் கேள்வி. வேலைக்காரங்களா, நீங்க மட்டும் என்ன நெட் ஃபிஷ்மனுக்கு பணிஞ்சு போங்க. அதான் முடியாதுன்னு சொன்னோம்ல. லெவல் 6 அங்கே நிலுங்க. நாளைய மனிதன் நெட் ஃபிஷ்மனுக்கு எல்லாரும் பணியணும். என்ன வேணும்னு சொன்ன? அருமையான நெட் ஃபிஷ்மேன் சாண்ட்விச் தானே. அட்டகாசமா 3 கொண்டு வந்திருக்கேன் பாரு. கொஞ்சம் சும்மா இரு. இப்ப இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போற நேரம். இவங்களை உயிரோட புதைக்க போற கிரேட் பிரமிட் ஆஃப் நெட்ல. இதுக்கு பேர் தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி. வேற எந்த பிரமிட்ல இப்படி செய்ய முடியும்? முடியவே முடியாது. ஏய் லூலா, உனக்கு உதவி பண்ண ஆசைதான். ஆனா எனக்கு பேட்டரி வேணுமே. நீ என்னை காப்பாத்துனா லெவல் 7க்கு போறதுக்கான வழியை சொல்ற. டேய் பயலே, என் நண்பர்களே நீ கொடுமைப்படுத்த பாக்குற. ஓ, thank you டேவிட். இந்த நெட் பிரச்சனையா எதுக்கு பாக்குறீங்க? உங்க காலத்து மிருகத்தை வச்சு இப்ப நான் உங்களை அட்டாக் பண்ற பாருங்க. இந்த பக்கம், இந்த பக்கம். ஓ, என்னுடைய பழங்கால ராஜ்யம் இப்படி போச்சு. போச்சுடாப்பா. நெட் ஃபிஷ்மன் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா கூடவே எதிரி அழிச்சிட்டு போனான்னு சரித்திரம் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு தேவைப்படாது. சாண்ட்விச் வேணுமா? சாண்ட்விச் வேணுமா? டேய் காட்டு மிராண்டி பைலட், டேய் கோவத்தை கலராத. ஓகே, இப்ப சொல்லு. லெவல் 7க்கு எப்படி போறது? லெவல் 6க்கு போய் டைரக்ஷனை கேளு, தானா தெரியும். ச்சே, இது தெரியாம போச்சே. அப்புறம் டேவ் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்றான். உத்ரகோத் மக்களே, இனிமே நீங்க நெட் ஃபிஷ்மேன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டியதில்ல. இனிமே நீங்க பேட்டரிக்காக கடுமையா உழைக்க வேண்டியதில்ல. ஏன்னா இனிமே வீடியோ கேம்ஸே இருக்க போறதில்ல. இப்போ பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் நான் பழைய கற்காலத்துக்கு போவேன். அப்ப நான் படுத்துற பாட்டுல அங்க பார்பேரியன்கிற பேரே மாறி போயிருக்கும். ஃபிஷ்பேரியன்ஸ் இல்ல பார்பேரியன்ஸ் இல்லனா நெட் பேரிஃபிஷியல்ஸ். இப்ப பெருமையோட சொல்றேன், புதிய எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் யாருன்னா ப்ளீஸ் 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 ரெக்ஸ்.
எல்லாம் பிரியோட விளையாட்டுதான்.